வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் அதாவது டெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, ஸோ யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டெட்டு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட். இந்த டெட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று டெட்டில் பேப்பர் 1, இன்னொன்று டெட்டில் பேப்பர் 2. இந்த டெட்டில் பேப்பர் 1 அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு டெட்டில் பேப்பர் 2 இந்த எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதலாம், ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது டெட்டில் பேப்பர் 1. ஸோ டெட்டில் பேப்பர் 1 எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெட்டில் பேப்பர் 1 எக்ஸாம்ஸ் வந்து அதாவது நம்ம பேப்பர் 1 எக்ஸாம் வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் டிடிஎட் முடித்தவங்க +2 முடிச்சதுக்கப்புறம் டிடிஎட் முடித்தவங்க மட்டும்தான் டெட்டில் பேப்பர் 1 எழுத முடியும். இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். இதை வச்சு நமக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்டிங்கும் தனியாக ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெட்டில் பேப்பர் 1 எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் நமக்கு சிலபஸ். ஆக்சுவலாக பார்த்தோம்னா மொத்தம் 150 கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. மொத்த கொஸ்டின் 150 கொஸ்டின்ஸ் என்ன செய்கிறாங்க டோட்டலாக கேட்குறாங்க. ஸோ இந்த 150 கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் 1 நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்லாம் எந்த லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது தமிழ் எடுத்துக்கலாம், அல்லது தெலுங்கு எடுத்துக்கலாம், அல்லது மலையாளம் எடுத்துக்கலாம், அல்லது கன்னடம் எடுத்துக்கலாம். எந்த லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம தமிழ் எடுத்தோம்னா தமிழ்லேருந்து இந்த லாங்குவேஜ் 1லேருந்து நமக்கு மொத்தமாக 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு வந்து 1 மார்க்கு, டோட்டலாக 30 கொஸ்டின், தென் 30 மார்க்கு. சரிங்களா? இது லாங்குவேஜ் 1. தென் டெட்டில் பேப்பர் 1க்கு சிலபஸை செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தோம்னா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து மொத்தமாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எண்ணிக்கை மொத்தம் 30. ஸோ 30 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கும் 1 மார்க் தான், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மொத்தம் 30 மார்க்கு. தென் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு. ஸோ மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவிஎஸ் நம்ம சொல்கிறோம். அது இவிஎஸ்ங்கிறது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இது மிக்ஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் நம்ம சொல்லுவோம் இவிஎஸ். ஸோ இதுலேருந்து மொத்தம் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாலஜின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஓவரால் நம்ம டெட்டு பேப்பர் 1ல் நமக்கு மொத்தமாக கேட்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் 150 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்கு, மொத்தம் 150 மார்க்கு. ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பேப்பருடைய தரம் அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து 8th வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் முழுக்க பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் இந்த கண்டென்ட்லேருந்து மட்டுமே அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் 150 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் இந்த எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். இந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க, போஸ்டிங் தர மாட்டாங்க. ஸோ அப்போ பேப்பர் 1ல் எலிஜிபிள் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 மார்க். சரியா? ஸோ 82 மார்க் எடுத்தால் இந்த டெட்டில் பேப்பர் 1 எக்ஸாம் என்னது பாஸ் மார்க். ஸோ இதை வச்சு போஸ்டிங் கிடையாது. இதுக்கு அடுத்து மெயின்ஸ் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கேட்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் இந்த நம்ம பார்க்குற தமிழ் எடுத்துக்கிறோம், இங்கிலீஷ் எடுத்துக்கிறோம், அதே போல் மேக்ஸு, அதே போல் பார்த்தோம்னா இவிஎஸ், அப்புறம் சைக்காலஜி. ஸோ இது எல்லாமே கேட்குற 150 கொஸ்டினுமே நமக்கு எப்படி கேட்குறாங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், எம்சிக்யூ டைப் தான். ஸோ மொத்தம் 150 கொஸ்டின். ஸோ 150 கொஸ்டினில் 82 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே மெயின்ஸ்க்கு போயிடலாம். இதுதான் டெட்டு பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம். ஸோ டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம் மொத்தம் 2 டைப்பாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம அதில் பார்க்க போகிறது இந்த டெட்டு பேப்பர் 2 எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ பேப்பர் 1 நம்ம பார்த்தோம். பேப்பர் 1 யாரெல்லாம் எலிஜிபிள், +2 முடிச்சுட்டு யார் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் பேப்பர் 1க்கு எலிஜிபிள். ஸோ பேப்பர் 2க்கு எலிஜிபிள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏ பிஎட். ஸோ பிஎஸ்சியில் பாட்னியாக இருக்கலாம், சுவாலஜியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், அதே போல் பிஏல தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிஏ பிஎட். ஸோ பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏ பிஎட் இவங்க தான் டெட்டில் பேப்பர் 2 எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த டெட்டு பேப்பர் 2ல் சரிங்களா என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸாம் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, இதில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம வந்து மெயின்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ அப்போ டெட்டு பேப்பர் 2 பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பேட்டர்ன் வந்து
டெட்டு பேப்பர் 2 எக்ஸாமில் பொறுத்தவரை மொத்தம் 2 இருக்குது. அதாவது வந்து மேக்ஸு அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு ஒரு பேட்டர்ன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டீச்சருக்கு ஒரு பேட்டர்ன். ஸோ டெட்டு பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சைக்காலஜி. ஸோ சைக்காலஜிலேருந்து நமக்கு ஒரு 30 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் 1. லாங்குவேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது. ஸோ இதில் ஆப்ஷனல் நம்ம ஏதாவது ஒரு பேப்பர் எந்த லாங்குவேஜ்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதிலிருந்து ஒரு 30 கொஸ்டின் செய்றாங்க கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லாங்குவேஜ் 2. லாங்குவேஜ் 2ங்கிறது இங்கிலீஷ். இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து மேக்ஸ். ஸோ மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டினும், சயின்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு மட்டும்தான், சரிங்களா? ஸோ அப்போ இதில் கேட்குற மொத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 150 கொஸ்டின் வச்சுறாங்க நமக்கு கேட்குறாங்க. இந்த 150 கொஸ்டினில் நம்ம எவ்வளோ எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னா 82 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். இதுலேயுமே டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு கேள்விக்கு 1 மார்க்கு, மொத்தம் 150 கொஸ்டினுக்கு நம்ம 150 மார்க்கு. ஸோ மொத்தம் இந்த 150 மார்க்கில் 82 மார்க் எடுத்தாலே போதும் டெட்டு பேப்பர் 2 நம்ம பாஸ். ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு இன்னொரு பேப்பர் நமக்கு இருக்குது, சரிங்களா? இதுதான் டெட்டு பேப்பர் 2க்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கான சிலபஸ். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெட்டு பேப்பர் 2ல் ஆர்ட்ஸு. ஸோ நான் வந்து சயின்ஸ் மேஜர் இல்லை, நான் வந்து ஆர்ட்ஸ் மேஜர். அது ஆர்ட்ஸ் மேஜருங்கிறது யாருன்னா பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் முடிச்சு பிஎட் பண்ணவங்க தான் டெட்டு பேப்பர் 2ல் ஆர்ட்ஸ்க்கான எலிஜிபிள். ஸோ இவங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் உருது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் மட்டும். ஸோ அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 60 கொஸ்டின். சோசியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் நமக்கு ஹிஸ்ட்ரி வந்துடுது, ஜாகிரஃபி வந்துடுது, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் வந்துடுது. அப்போ டோட்டலாக டெட்டு பேப்பர் 2 ஆர்ட்ஸுக்கான பேட்டர்ன் இதுதான். மொத்தம் இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் எண்ணிக்கை மொத்தம் 150 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்கு, மொத்தமாக நமக்கு 150 மார்க்கு. இந்த 150 மார்க்கில் நம்ம 82 மார்க் எடுத்தாலே போதும் டெட்டு பேப்பர் 2 வந்து நம்ம நினைச்சலாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம் இந்த எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெட்டு பேப்பர் 2 இந்த ஆர்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தமிழாக இருக்கலாம், அது இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸு, இது எல்லாமே நமக்கு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தில் என்ன தகவல் இருக்கோ அதுதான் டெட்டு பேப்பர் 2ல் ஆர்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, சயின்ஸ்க்காக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? தேங்க்யூ.